ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிறோம். சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவை மொட்டை மாடியில் நிற்க வச்சுட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் எப்படி சுற்றி சுற்றி வராங்க. எப்படி சுற்றி சுற்றி வந்தீங்க பாட்டு போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை சுற்றி 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 அப்படி பாட்டு போட்டால் நல்லா இருக்குமா? யார் யாருக்கு என்னென்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவங்க சுற்றி சுற்றி வந்து இவங்களோட கதையை சொல்லிக்கிட்டே இருக்க இதை கேட்டோன்னே மயக்கமே வந்துருச்சுங்க. அப்படியே இறக்கப்பட்டு பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, எப்படிங்களா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்தேன், அதுக்கப்புறம் முன்னேறினேன். ஒரு குழந்தைய இந்த சமுதாயத்தில் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு லேடி கஷ்டப்படுறது ரொம்ப கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான கருத்தை சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க. அது ஆண் துணை இல்லைன்னா பல பேர் ஆண் துணையாக வரணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு புரிய வைக்கணும். எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல. சரி, இது ஒரு பக்கம் கதை கேட்டு முடிச்சாச்சா, கதைக்குள் கதையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கதை கேட்டுட்டு காஞ்சூரியனா மாறிட்டாங்க. இவ்வளோ நேரம் கதையை கேட்டுட்டு காஞ்சூரியனா மாறிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீ வந்து ஏன் நிம்மதியை கெடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப புலம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முத்துவுக்கே தெரியாமல் ஏஞ்சி காஞ்சூரியா மாதிரி உட்காந்துருக்காங்க. எதுக்குப்பா உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்டால் எனக்கு தூக்கம் வரலங்கிறாங்க. மனசில் ஒரு விஷயம் போட்டு அரிச்சதுன்னா தூக்கம் வராது தான். இது உண்மையான விஷயம். இது பெண்களுக்குன்னே உள்ள ஸ்பெஷல் நிம்மதியை கெடுக்கிற விஷயம்னு பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மறுநாள் காலைல விடுதுங்க. கோட்டு போட்ட கோமாளி வந்து நிற்கிறாரு. யாரா அதுன்னு எட்டிக்கிட்டு பார்த்தா நம்ம மனோஜுங்க. என்னடா மனோஜுக்கண்ணான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு கடை டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டோன்னே ஆனந்தப்படுறாங்க நம்ம விஜய். பேர் ஆனந்தப்பட்டுக்கோ எருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தது எருமை வேலை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் பெருமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனாவை தரக்குறவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்லைங்கிற மாதிரி இருக்குது ரோகிணியோட ரியாக்ஷன். தேவையா கோபால் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்